Morning students. அடுத்து மென்சுரேஷனில் எக்ஸசைஸில் பார்க்கலாம். கொஷின்ஸ் 7.1 the radius and height of the cylinder are in the ratio 5:7 and its curved surface area is 5500 square centimeter. Find its the radius and height. So first meaning of the questions. So exercise 7.1 first question la. So radius and height of the cylinder. So radius height of the radius and height சிலிண்டரோட ரேடியஸும் ஹைட்டும் அதோட ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா அந்த சிலிண்டரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ரேஷியோவும் இந்த வேல்யூ வச்சுட்டு நம்ம எது ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரேடியஸ் அண்டு ஹைட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட். ஸோ சொல்யூஷன்ஸ். ஸோ கிவன் தட் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஸோ கொடுத்துருக்குற ரேடியஸ் ஹைட் அதை ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. ரேஷியோவில் ரைட் பண்ணுங்கள். ரேஷியோ மீன்ஸ் R means radius, H means height. R is to H equal to 5:7. We know that. So ratio how can write now? Will become a fractions. R divided by H equal to then 5:7 is also 5 divided by 7. So நமக்கு எதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும், ஏன்னா ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி தான் ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் ஹெச்சை சப்ஸ்டியூட் பண்ணி ஆரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், வேறு ஒன்று கிடையாது. ஸோ இதில் therefore R equal to ஸோ டிவைடுக்கு ஹெச் ஈக்குவல் டு சொன்னால் மல்டிபிள் ஆகும் 5H divided by 7. ஸோ நமக்கு அடுத்து கொடுத்துருக்க கொஷின்ஸ் கர்வ் சர்ஃபேஸ் கண்டிஷன்ஸ். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 5500 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், 2πRH ஈக்குவல் டு 5500. ஸோ அதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுப்பா. 2க்கு 2 இன்ட்டு பைக்கு நமக்கு தெரியும் 22 divided by 7. இன்கேஸ் அவங்க கொஷினில் ப்ராக்கெட்டில் 3.514 கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூ தான் சப்ஸ்டிட் பண்ணணும். அதர்வைஸ் 22/7 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஆருக்கு அங்கே வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணியிருக்கீங்க 5H divided by 7 இன்ட்டு இது ஃபார்முலாவில் வரக்கூடிய H ஈக்குவல் டு 5500. ஸோ நமக்கு எது மட்டும் தேவை, ஹெச் மட்டும்தான் தேவை. ஸோ ஹெச் இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் வச்சுக்கலாம். மீதி இருக்கிற நம்பர்ஸ் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க, ஈக்குவல் டு ஹேண்ட் சைடு. இதில் எது மல்டிபிள் இருக்குது 2, 22, 5 அது எல்லாமே நியூமரேட்டரில் வந்துடும். 2, 22, 5 டினாமினேட்டரில் இருக்கிறது 2 7 இருக்குது, அப்போ அது நியூமரேட்டரில் வந்துடும். ஸோ இப்போ இதில் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணால் பாருங்கள், இதில் 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் இல்லையா? சரி, ஃபஸ்ட்டு 11 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 55, 22 மேக்ஸிமம் சிம்பிளிஃபிகேஷன் ஹையர் டேபிளில் பண்ணுங்கள், ஏன்னா லோயரில் பண்ணலாம் இல்லைங்களே. ஆனால் டைம் ரொம்ப ஓவர் ஆகிடும். மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஷார்ட்கட்டில் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு டைம் சேவ் பண்ண முடியும். ஸோ 11 டேபிளில் பண்ணுங்கள். இங்கே 2 டைம்ஸ், இங்கே 5 டைம்ஸ், இந்த 0 அப்படியே இருக்கும். எகைன் 5, இங்கே 500 கேன்சல் பண்ணி 1 டைம்ஸ், இதில் 1 டைம்ஸ், அப்போ 100 இருக்கும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, இங்கே ஹெச் ஸ்கொயர் இருக்குது, அதனால் அப்படியே சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். 100 7 × 7 divided by 2 × 2. இங்கே ஹெச் ஸ்கொயர், எனக்கு ஹெச் மட்டும் தான். அப்போ தான் ஸ்கொயர் ஆன் த போத் சைட். ஸோ ஸ்கொயர் ஆன் போத் சைடு பண்ணுறப்ப ஹெச் ஸ்கொயர் பண்ணுறப்ப ஹெச் இருக்கும். 100 ஸ்கொயர் எடுத்துட்டுனா 10. இந்த 2 7க்கு ஒரு 7 ரிமூவ் ஆகும், வெளியே வரும். அடுத்து இந்த 2 2க்கு ஒரு 2 வரும். தென் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணால் 1 டைம்ஸ் 5 10 5 டைம்ஸ். ஸோ 5 7s are 35. The height of cylinder is 35. ஸோ இங்கேயே கூட சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஈஸி வேவாக இருக்கிறதுனால இங்கே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறேன். அடுத்து ஹெச் கண்டுபிடிச்சிட்டோம், அதுலேயே ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஆர் ஈக்குவல் டு 5 × H divided by 7. ஸோ 5 × ஹெச்சோட வேல்யூ 35. ஸோ கேன்சல் பண்ணால் 1 டைம்ஸ் அண்ட் 5 டைம்ஸ். ஸோ 5 5s are 25. Therefore radius is 25 centimeter, height is 35 centimeter. ஸோ நமக்கு கரெக்ட் ஆஃப் த மெஷர்ஸ். மெத்தட் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அண்ட் சைமல்டேனியஸ் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் மஸ்ட். அடுத்து செகண்ட் கொஷின். A solid iron cylinder has total surface area
of 1848 square meter. Its curved surface area is 5/6 of the total surface area. Find radius and height of the hind cylinder. சேம் அதே கொஷினில் தான் ரேடியஸ் ஹைட் கண்டுறாங்க. கொஷின் மட்டும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க. கொஷின் மீனிங்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. என்ன வேல்யூ 1848. அடுத்து நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன கண்டிஷன்? இட்ஸ் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 5/6. 5/6னா 5/6 ஆஃப் இதனுடைய மல்டிபிள் இருக்குது. இதோட மல்டிபிள் இருக்குது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்லேருந்து ரேடியஸ் ஹைட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் அந்த கண்டிஷன் மேக் அவுட் பண்ணிங்க. So given that total surface area of the cylinder, short formula TSE ன்னு எழுதிக்கிறேன். Total surface area of the cylinder 1848 meter square. அடுத்தது செகண்ட் கண்டிஷன் curve surface area is 5/6 of means into total surface area. ஸோ இதோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. So 5 divided by 6 into 1848. இங்கே 6 டேபிளில் கேன்சல் பண்ண முடியாது 1 times. இங்கே 18ல் 3 times. அடுத்து next 4 is not divisible. Combine the two terms. Should be add the 0. So அப்போ 48ல் 8 times. So 5 into 308 will get 1540 meter square. இதோட வேல்யூ curve surface area. Curve surface area. அடுத்து நெக்ஸ்ட். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எதுக்கு சார் இது நம்ம இங்கே போகிறோம் அப்படின்னா, ஸோ நமக்கு எது தேவை? ரேடியஸும் ஹைட்டும் தேவை. சார் நம்ம கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவிலேயே இதில் ஃபார்முலாஸில் என்ன வரும்? RH மல்டிபிள் இருக்குது நமக்கு இதில். அதே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலாவில் 2πRH + 2πR². இதில் ஆர் மட்டும் செப்பரேட்டாக இருக்கா? அப்போ இதோட வேல்யூ நமக்கு தெரியும். இதோட வேல்யூ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம். இதுலேருந்து ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஹெச் ஃபைண்ட் அவுட் பண்ணல ஈஸியாக. சரி ரைட். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ 1848 ஈக்குவல் டு கர்வ் சர்ஃபே 2πRHோட மீனிங்ஸ் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. அதோட வேல்யூ இப்போ தான் லாஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணோம். 1540 + 2πR². ஸோ நமக்கு இந்த வேல்யூ மட்டும்தான் தேவை. ஸோ இதில் அந்த சைடு செப்பரேட் பண்ணுங்கள். 1848ல் செப்பரேட் டு 1540 will get 308 equal to 2πR². You can find out the R. So 2π you can replace the 22/7 into R². ஸோ ஈக்குவல் டு கன்சிடர் பண்ணோம். எது மல்டிபிள் இருக்குது? 2 22 மல்டிபிள் இருக்குது பை R². அப்போ இங்கே டிவைல் இருக்குது, 7 டிவைல் இருக்குது, அங்கே நியூமரேட்டரில் போகும். ஸோ இப்போ சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணால் எந்த டேபிளில் வச்சுனோம்? 11 டேபிளில் பண்ண சொன்னோம் இல்லையா? ஸோ இங்கே 2 times, இங்கே 2 30ல் 2 times இருக்குது, ரிமைனிங் 8 அண்ட் 88ல் 8 times. அகைன் 2 டேபிளில் 1 times 14 times. இங்கே 2 டேபிளில் 1 times 14ல் 7 times. ஸோ 7 into 7 equal to R². Then you can write square root will get R equal to 7 meter. R ஃபைண்ட் பண்ணிட்டோம். H அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வேணால் சிம்பிளாக இதிலேயே 5 சப்ஸ்டிட் பண்ணிங்க. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஃபார்முலா? 2πRH. அதோட வேல்யூ தெரியும். இந்த வேல்யூவில் பாருங்கள் ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஹெச் மட்டும் இதிலேயே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ 2πRH equal to 1540. ஸோ 2 into பைக்கு 22/7 into 7 into H equal to 1540. You can find only H. So other value will replace the other side. ஸோ இதெல்லாம் அந்த சைடு வரும். 2 22 7. இந்த மூணு வேல்யூவே 2 22 7 இது மூணுமே மல்டிபிள் இருக்குது. அப்போ இந்த மூணு டிவைடுக்குள்ள 7 நியூமரேட்டரில் போகும். ஸோ அப்போ இதில் கேன்சல் பண்ணாமல் 11 டேபிள் பண்ணோம் இல்லையா? 2 times, இதில் 1 times, ரிமைனிங் 4. 44ல் 4 times, 0 அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அகைன் 2 டேபிளில் 1 times, 7 times 70. Again 2ல் 1 times 35. So இந்த 7 will cancel. So remaining answer H equal to 35 meter. Then finally radius is here 7 meter and height 35 meters.
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.